நீ ஒரு லட்சம் கேட்டா மண்ணு குடுத்துட்டு ஓட்டமா? யாரு கேட்டது 1 லட்சம் ரூபாய்? இப்ப யாரு இப்ப என்ன சொன்னா? சும்மா கூப்பிடு. கனிம்படி ஒன்றியம் புதூர் கிராமத்துல என் பேர் சண்முகம். நாங்கள் சிறு குறு தொழில் செய்துட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாமே இந்த தொழில் தான் செய்துட்டு இருக்கோம். இப்போ அவர் இந்த தொழில் செய்யும்போது அதுக்கு உண்டான மூலப்பொருள் வந்து வண்டி வெளியிருந்து வரும்போது விஜயகுமார் என்ற ஒருத்தர் வந்து மாதிரி இங்கே இருக்கிற சூழ்நிலாம் வந்து எல்லா சூழ்நிலையும் வசூல் பண்ணி எங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் வேறு வேலை மூலியமாக கேட்டார். இந்த ஆட்சி வந்து 30 நாள் கூட ஆகலை, மிரட்டாரு. மொத்தமே நாங்கள் தான் அவர் கூட கேட்டதுக்கு உண்டான ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. அதுக்கு தேவைப்படும் போது நான் வெளியிடுறேன். அவருக்கு வந்து இது மாதிரி வந்து மற்ற பேர் சேர்ந்து மாதம் 1 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படிதான் தொழில் செய்ய முடியல, தொழில் செய்ய முடியாது. அது தாவேக்கா கட்சி ஒன்றிய செயலாளர் விஜயகுமார், கனிமடி ஒன்றிய செயலாளர் விஜயகுமார். அவர் வந்து நாங்கள் வரல, தலைமையிலும் தான் நாங்கள் தலைமை சொல்லி தான் நாங்கள் செய்கிறோம். இது மாதிரி மாவட்ட செயலாளர் சொன்னார். ஐயா மினிஸ்டர் பிரபையா வந்து கனிம தொழில் இருக்கிறார். அவர் வந்து சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நான் பர்மிட் போடுவேன், நான் போடுறதுக்கு நீங்கள் தொழில் செய்ய கிடையாது, நான் போட்ட மண்ணு தான் நீங்கள் ஓட்டணும், அது சூழல் தொழில் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அவர் மிரட்டார் எங்களை. நைட்டில் 11 மணிக்கு மேலே ஆளுங்க ஒரு 10 பேர் வேலை வண்டி சுற்றுறாங்க. இன்றைக்கி ஒரு பைக்கில் காரில் வந்தாங்க, நாங்கள் மறக்கணும் அவங்க எடுத்துன்னு வந்துட்டாங்க. இந்த மாதிரி மிரட்டுறாரு. இந்த கட்சி ஆட்சிக்கு வந்து 30 வருடம் ஆகலை, இந்த மாதிரி அராஜகம் பண்ணுறாங்க. தலைமையிலேருந்து தான் மொத்தமே செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். தலைமை தான் இதுக்கு செய்ய சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, சட்டவிரோதமாக மண்ணில் ஓட்டுறாங்க, அது தடுக்கிறது தான் நாங்கள் போகணுன்றாங்க. அதெல்லாம் சும்மா கிடையாது. பர்மிட்டு இப்போ நாங்கள் அதுக்கு பர்மிட் போட்டு ஓடுறது கூட அதுக்கு பர்மிட்லாம் உண்டு இது காட்டுறோம். இவர் வந்து நான் 50 லட்ச ரூபா நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றிய செயலாளர் நின்று இப்போ எலெக்ஷன் 50 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன், நான் பணம் சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதான் அவங்க சொல்கிற மாதிரி சட்டவிரோதமாக அனுமதி இல்லாமல் மண்ணு ஓட்டுறது அந்த மாதிரி அதே மாதிரி பர்மிட் போட்டு தான் ஓட்டுறோம். பொங்கனூர்லேருந்து பொங்கனூர் தாங்க பர்மிட் போடுறாங்க, அங்கே தான் போட்டுன்னு வரோம். போட்டு ஒரு நாளைக்கு 4 லோடு 3 லோடு போட்டு ஓட்டுறாங்க லாரிக்காரங்க, நாங்கள் சோளக்காரங்க. இந்த போட்டு செய்யும்போது பர்மிட் சர்டிஃபிகேட் காட்ட சொன்னால் நான் காட்டுறோம். பர்மிட்டுக்கு எவ்வளோ பேர் அதை நம்பி இருக்கு? ஒரு 300 சூழல் இருக்குதுங்க. 5000 குடும்பம் 6000 குடும்பம் இருக்காங்க. அதை நம்பி தான் இன்றைக்கி நேரத்தில் இல்லைங்க. அது ஒரு 30 வருஷம் 40 வருஷமாக தலைமுறையாக இந்த தொழில் தான் நாங்கள் செய்துட்டு வரோம். இது விட்டால் எங்களுக்கு வேறு வாழ்வாதாரம் கிடையாது. இதுதான் எங்கள் தொழில். என்ன எங்கே புகார் கொடுத்துருக்கீங்க? இப்போ ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குங்க, கனிம்படி டால் ஸ்டேஷன் கொடுத்துருங்க. இது மாதிரி வந்து மிரட்டார் விஜயகுமார்ன்றவர் எங்கள் தலைமையிலேருந்தே சொல்கிறாங்க, இதுமாதிரி செய்கிறாங்க, சூழ போடாது, எனக்கு மாதம் 1 லட்ச ரூபா நீங்கள் பணம் கட்டணும். எங்களை மட்டும் இல்லை, இந்த பக்கம் அரசம்பட்டு, இந்த தம்பி அரசம்பட்டு, இவர் அரசம்பட்டு பக்கம், நெஞ்சோடபுரம் பக்கம், வெள்ளாங்காடு, எல்லா ஊருக்கும் இவர் ஆளை விட்டு பேச வைக்கிறார் ஃபோனில். மாதம் எனக்கு பணம் வந்து இவ்வளோ கொடுங்க, 1 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு கட்டுறாரு. நான் நல்லா நீங்கள் தொழில் செய்ய முடியும், நான் பர்மிட் போட்டு உங்களுக்கு மண் சப்ளை பண்ண வரைக்கும் நீங்கள் தொழில் செய்ய கிடையாது, நான் பண்ணும்போது தான் தொழில் செய்யணும், இதுக்கு நான் மேலே தலைமையிலே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆடியோ இப்போ கொடுக்க வாய்ப்பு இருக்குமா? பேசினார். இப்போ அவர் பேச வந்து தேவைப்படும் போது நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக என்கிட்ட 1 லட்ச ரூபா பணம் கேட்டதுக்கு உண்டான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக தேவைப்படும், நான் கண்டிப்பாக காட்டுறேன். தேங்க்யூ சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.